மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகம் வருகிறார்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் முதல்ல தமிழகத்தில் உள்துறை அமைச்சர் பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். அந்த வகையில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சியாக அந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 23ஆம் தேதி சென்னை வருகிறார்கள். சென்னை விழா மிக பிரம்மாண்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து பொங்கலின் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதைப் போல தமிழகத்திற்கு நல்ல வழி பிறப்பதற்காக அந்த 23ஆம் தேதி கூட்டம் ஒரு அடித்தளமாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று மாலை கமலாலயத்தில் இருக்கிறது. அதில் கூட நான் கலந்து கொள்கிறேன். நாளைய தினம் மரியாதைக்குரிய தமிழகத்தை சார்ந்த அமைச்சர் தம்பி முருகன் அவர்கள் வீட்டிற்கு தமிழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை சொல்லி பொங்கலை கொண்டாட வருகிறார்கள். நானும் அதில் கலந்து கொள்ள இன்று இரவு டெல்லி செல்கிறேன். தமிழகத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும் நாங்கள் கலந்து கொள்கிறோம். இதுவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நம் தமிழ்நாட்டு மக்கள் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறார் என்பது அவரோட பணி சுமையின் காரணமாக காலை 9 மணிக்கு அவர் நாளை தினம் பொங்கல் கொண்டாடுகிறார். அங்கே டெல்லியில் கொண்டாடும் பொங்கல் தமிழக மக்கள் அனைவரின் சார்பும் கொண்டாடும் பொங்கல் தான். அதனால் அங்கே நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதில் கலந்து கொள்வது தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பது. தமிழக மக்கள் மீது என்றுமே அன்பு செலுத்துகிறார்கள் என்ற வகையில் டெல்லியில் தலைநகரிலேயே பொங்கல் கொண்டாடுவது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கிறது. நிச்சயமாக அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதுதான் நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது. அதனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம் துறைமுகத்தை மிக பிரம்மாண்டமாக அவர்கள் வடிவமைத்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் உள்ள நெல்லூர் ஏர்போர்ட்டை வடிவமைத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்போ சாத்தியம்னா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருக்கும்போது சாத்தியமாக இருக்கிறது. அதே வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வரணும். இன்றைக்கி தமிழகம் வளர்ச்சி அடைந்து விட்டது என்று நாம் சொன்னாலும் கூட பல தடங்களில் பின்தங்கி தான் நாம் இருக்கிறோம். அதனால் நாம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு நாம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.